வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம ராகி மாவில் இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேருங்க. இதை இப்போ நல்லா வறுத்துக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுங்க. மாவு வறுப்பட்டுருச்சு, வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாவு கொஞ்சம் ஆறுனதும் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் நெய், இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா தண்ணி சேர்க்க ஆரம்பிக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வாங்க. கலந்து விடுற வரைக்கும் தண்ணி நல்லா சூடாகவே இருக்கட்டும். அப்போ தான் மாவு சாஃப்டாக வரும். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. ஃபைனலாக மாவு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அடுத்ததாக இடியாப்ப அச்சில் போட்டு இதை புளிய வேண்டியதுதான். இந்த மாதிரி சின்ன கண்ணுள்ள அச்சு எடுத்துக்கோங்க. இடியாப்பம் மேக்கரில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு அதில் வைங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ஃபில் பண்ணலாம். அப்படியே இடியாப்பத்தட்டுலேயும் நம்ம எண்ணெயை தடவிட்டு இது புளிய ஆரம்பிக்கலாம். இது இட்லி பாத்திரத்தில் வைக்கிற மாதிரியான இடியாப்பத்தட்டு. இதில் தான் புளிய போகிறோம். இதோ புழிஞ்சு முடிச்சாச்சு. அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அதில் ஒரு இட்லி தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இடியாப்பத்தட்டை வைங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் இடியாப்பத்தட்டை வச்சுருக்கேன். இப்போ மூடி போடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை வேக விடலாம். இதோ நம்மளோட இடியாப்பம் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த இடியாப்பத்துக்கு நீங்கள் குருமாவோ சொதி குழம்போ தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.